வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்தியா உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். மற்றும் இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுடன் யூரிக் ஆசிட் பற்றி பேசுவேன். யூரிக் ஆசிட் பிரச்சினை பாதிக்கப்படுபவர்கள் எந்த வீட்டு குறிப்புகளை பயன்படுத்தினால் யூரிக் ஆசிட் அளவு குறைவதாக தெரியும் என்பதை பற்றி பேசுவேன். அப்படியான வீடியோவை தொடங்குவோம். யூரிக் ஆசிட் அளவு அதிகரிப்பது இந்த ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறி வருகிறது. பலர் யூரிக் ஆசிட் அதிகரிப்பதால் கவுட், மூட்டுகளில் கடுமையான வலி மற்றும் சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். யூரிக் ஆசிட் என்பது இரத்தத்தில் காணப்படும் அட்டேக் ஒரு வேதிப்பொருள். இது உடலில் பியூரின் என்ற பொருள் உடைந்த போது உருவாகிறது. பியூரின் பட்டாணி, கீரை, காளான், உலர்ந்த பீன்ஸ் மற்றும் பீர் போன்ற உணவுப் பொருட்களில் கூட காணப்படுகிறது. உடலில் உருவாகும் பெரும்பாலான யூரிக் ஆசிட் இரத்தத்தில் கரைந்து சிறுநீரகங்களால் வெளியேற்றப்படுகிறது. உங்கள் உடல் மிக அதிக யூரிக் ஆசிட் உற்பத்தி செய்கிறது அல்லது அதை வெளியேற்ற முடியவில்லை என்றால் இது ஹைப்பர் யூரிசீமியாவை ஏற்படுத்தலாம். இப்போது இதை எப்படி கண்டறிவது என்றால், யூரிக் ஆசிட் கண்டறிய இரத்த பரிசோதனை செய்வோம். இது உடலில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதை கண்டறிகிறது. அதிக எடை அல்லது கொழுப்பானவர்கள் உடலில் அதிக யூரிக் ஆசிட் உருவாகக்கூடும். இதனால் உங்களுக்கு தீவிர பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மூட்டுகளில் கிறிஸ்டல்களாக தேங்கிவிடும். இதை கோட் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடும். மற்றும் பிரச்சனைகளில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடும். நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து வீட்டிலே யூரிக் ஆசிட் குறைக்கலாம். முதன்மை வழிமுறை செப்பிள் சிடர் வினிகர் ஆகும். யூரிக் ஆசிட் குறைக்க நீங்கள் தினமும் ஒரு கண்ணாடி நீரில் ஒரு டீஸ்பூன் செப்பிள் சிடர் வினிகர் கலந்த குடிக்க வேண்டும். செப்பிள் சிடர் வினிகர் ஒரு இயற்கையான டிடாக்சிபயர் போல செயல்படுகிறது. இதில் மாலிக் ஆசிட் உள்ளது. இது உடலில் உள்ள யூரிக் ஆசிடை உடைக்கவும் வெளியேற்றவும் உதவுகிறது. இது தவிர உங்களுக்கு ஆப்பிள் சிடர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஏனெனில் ஆப்பிளில் மாலிக் அமிலம் உள்ளது. இது உங்கள் யூரிக் அமிலத்தை குறைக்க உதவும். இரண்டாவது வழி, இரத்தத்தில் சேரும் கூடுதல் யூரிக் அமிலத்தை வெளியேற்ற நீங்கள் தினமும் குறைந்தது 2 முறை எலுமிச்சை நீரை குடிக்க வேண்டும். எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் உள்ளது. இது யூரிக் அமிலத்தை கரைக்க உதவுகிறது. நீங்கள் நெல்லிக்காய், கொய்யா மற்றும் ஆரஞ்சு போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். மூன்றாவது வழி, நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உதாரணமாக நீங்கள் செர்ரி, நீலப்பழம் மற்றும் பெர்ரி போன்றவற்றை சாப்பிடலாம். இவற்றில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது உங்கள் அதிகரிக்கும் யூரிக் அமில அளவை குறைக்கிறது. தக்காளி மற்றும் குடைமிளகாய் போன்ற அல்கலைன் உணவுகள் உடலில் அமில அளவை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடுத்த பரிந்துரை, ஓமம் விதைகளை உட்கொள்வது. ஓமம் விதைகளில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ளது மற்றும் இதில் மூத்திரவிடல் எண்ணெயும் உள்ளது. இதுவே காரணம் யூரிக் அமிலத்தை வெளியேற்ற, சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த அல்லது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி வைத்திருக்க நீங்கள் ஓமத்தை நிச்சயமாக உட்கொள்ள வேண்டும். இது இரத்தத்தை இன்னும் சுத்தப்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் ஒரு நாளில் ஒரு முறை அரை டீஸ்பூன் உலர்ந்த ஓம விதைகளை சாப்பிட வேண்டும். அதோடு நீரையும் நிறைய குடிக்க வேண்டும். ஓமத்தில் நார்ச்சத்து உள்ளது. இது உங்கள் யூரிக் அமில அளவை அதிகரித்ததை மெதுவாக குறைக்க உங்களுக்கு உதவுகிறது. இரத்தத்தில் சேர்க்கப்பட்ட அதிக யூரிக் அமிலத்தை குறைக்க நீங்கள் உங்கள் உணவில் அதிக நார்ச்சத்து கொண்ட உணவுகளை சேர்க்க வேண்டும். உங்கள் இரத்தத்தில் உள்ள கூடுதல் யூரிக் அமிலத்தை வெளியேற்ற உதவுகிறது. வாழைப்பழம் மற்றும் சோளம், கம்பு போன்ற தானியங்களை நீங்கள் எளிதாக உட்கொள்ளலாம். இவற்றில் நார்ச்சத்து அளவு மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தி உங்கள் அதிகரிக்கும் யூரிக் அமில அளவை வீட்டிலேயே குறைக்கலாம். இன்றைய வீடியோவில் இதுவரைதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.